உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலையின் ஆறாத வடு இன்று. களத்தில் பாய்ந்த கூரிய தடி, முதியவருக்கு நேர்ந்த கதி. இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கைவரிசையை காட்டிய யாழ்ப்பாண திருடர்கள். உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்த முன்னாள் அமைச்சர். விசா ஊசி ஏற்றி கொல்லப்பட்ட பெண், கிடுக்குப்பிடி விசாரணையில் போலீசார். விபத்திற்குள்ளான விமானத்தில் இருந்த பயணிகள் குறித்து வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். ஆசிய பிராந்திய கடலோர மக்களுக்கு 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 சுனாமியாக வந்த இயற்கை அனர்த்தம் அழிக்க முடியாத கரைபடிந்த சுவட்டினை பதித்துவிட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு 26 நத்தார் பண்டிகையை கொண்டாடிய சந்தோஷத்தில் திளைத்திருந்த மக்களை துயரத்தின் எல்லைக்கு கொண்டு செல்லும் நிலையில் அந்த கோர சம்பவம் நடந்தேறியது. இந்த சமுத்திரத்தின் அருகிலுள்ள இந்தோனேஷியாவின் தீவு கூட்டங்களில் ஒன்றான சுமத்ரா தீவின் வடக்கே கடலுக்கடியில் காலை 6:58 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 9ஆக பதிவான நிலநடுக்கமானது சுனாமியை ஏற்படுத்தியது. சுனாமி பேரலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, அந்தமான் தீவுகள் என்று 14 நாடுகளைச் சேர்ந்த 2,50,676 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அத்துடன் வீடுகள், கட்டடங்கள், வாகனங்கள், உயிரினங்கள் என்று கண்ணிமைக்கும் நொடியில் அனைத்தும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. சுனாமியின் தாக்கத்தால் அதிகளவான அழிவுகளை எதிர்கொண்ட 2வது நாடாக இலங்கை பதிவானது. அத்துடன் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட கரையோர பிரதேசங்களை அதிகளவான அழிவுகளையும் சந்தித்தது. இலங்கையின் கிழக்கு கல்முனை பகுதியை முதலில் தாக்கிய சுனாமி அலையினால் பெரிய நீலாவணையிலிருந்து பொத்துவில் வரையுள்ள நீண்ட கடற்கரை பகுதிகளே பெருமளவு பாதிப்பையும் கண்டிருந்தது. அத்துடன் கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டை சென்ற புகையிரதம், அதாவது மிகுந்த சன நெரிசல் மிக்க பயணிகள் புகையிரதம் கடல் அலையின் சீற்றத்திற்கு இரையானது. இதில் மிக மகிழ்வுடன் வீடு நோக்கி பயணித்தவர்களில் 1700க்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டு போனார்கள். இது ஆசியாவின் புகையிரத விபத்துகளில் முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது. சுனாமி பேரலை இடம்பெற்று 20 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையிலும் இன்றும் ஆறாத வடுக்களாகவே காணப்படுகிறது. கழுத்தில் கூரிய தடியொன்று குத்தி மறுபக்கம் வந்த முதியவர் ஒருவர் ஆபத்தான கட்டத்தில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரைவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது கழுத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிர் ஆபத்தின்றி காப்பாற்றப்பட்டார். இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சையினை உணர்வழியியல் மருத்துவ நிபுணர் நாகேஸ்வரன் தலைமையிலான மயக்கமருந்து அணியினர் இணைந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ரஜீவ் நிர்மலசிங்கம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தனர். இலங்கையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 21க்கும் அதிகமான வீடுகள் மற்றும் தங்க நகை கடைகளில் பணம், தங்க நகைகள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்ட சந்தக நபர்களை கண்டி கலகா போலீசார் கைது செய்ததாக தெரியவருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் 19, 21, 22, 23 மற்றும் 26 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், வவுனியா, ஊர்காவற்துறை, கம்பளை, கலகா, நுவரேலியா, கந்தப்புல மற்றும் மாத்தளை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள், கோவில்கள், தங்க நகை கடைகள் என்பவற்றில் 4 ஆண்டுகளாக இந்த குழுவினர் புகுந்து கொள்ளை அடித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சந்தக நபர்களுக்கு எதிராக இதுவரை 24 கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தக நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாண எல்லைக்குள் மாத்திரம் 9 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கலகா போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளால் சந்தக நபர்கள் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்து அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவங்களை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை சந்தக நபர்கள் திருடிய பணத்தை ஏற்கனவே செலவு செய்துள்ள நிலையில் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள அடகு கடை ஒன்றில் திருடிய சில தங்க ஆபரணங்களே போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் கண்டி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தவறான முடிவெடுக்க முயன்றார் என்று ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது பொய்யானது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சமூக ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் தனது உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த தகவல்களில் எந்தவித உண்மையும் கிடையாது என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன தற்பொழுது குடும்பத்துடன் வெளிநாடு பயணம் செய்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் அவர் நாடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாத்தரையில் உள்ள தெக்வெல்ல வத்தேகம தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் 70 வயதுடைய திருமணமாகாத பெண் ஒருவர் விச ஊசி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காணி தகராறு தொடர்பான நீதிமன்ற வழக்கு இடம்பெறும் பின்னணியில் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என்று உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தெக்வெல்ல வத்தேகம தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் 70 வயதுடைய திருமணமாகாத பெண் ஒருவர் விச ஊசி ஏற்றி கொல்லப்பட்டதாக கூறி மாத்தறை வைத்தியசாலையில் டிசம்பர் 20ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் அங்கு 4 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். வீட்டிற்குள் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் விச ஊசியை ஏற்றிவிட்டு தப்பிச் சென்றதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து திக்வெல்ல போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது குறித்த வீட்டிற்கு அருகில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஆராயப்பட்டன. இதன்படி சம்பந்தப்பட்ட பெண்ணை சந்திப்பதற்காக ஒருவர் வீட்டிற்குள் நுழைவதை காட்டுகிறது. சில நிமிடங்களுக்கு பிறகு இனம் தெரியாத நபரும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியே வருவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்து சிசிடிவி காட்சிகளில் பெண்ணின் கழுத்தை பிடித்து வீதியை கடந்து அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு ஓடுவதும் விச ஊசியை ஏற்றியதாக சந்தேகிக்கப்படும் நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்வதும் தெரிய வருகிறது. இந்த சம்பவம் குறித்து செய்தி பிரிவு வினவிய போது குறித்த பெண்ணிற்கு விச ஊசி செலுத்தியதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டு மாத்தறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் ரத்த மாதிரிகள் சட்ட வைத்திய அறிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாத்தறை பொது வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அஜர்பைஜானில் உள்ள பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னிக்கு பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று கீழே விழுந்த விபத்திற்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றது. கஜகஸ்தான் அவசரகால அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியது. அக்டா விமான நிலையம் அருகே இந்த விமானம் விழுந்து வெடிக்கும் பதைப்பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 42 பேர் வரை உயிரிழந்ததாகவும் 27 பேர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கஜகஸ்தானில் விபத்திற்குள்ளான விமானத்தில் எந்தெந்த நாட்டை சேர்ந்த பயணிகள் பயணித்துள்ளனர் என்பதற்கான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த விமானத்தில் அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த 37 பயணிகளும், ரஷ்யாவை சேர்ந்த 16 பயணிகளும், கஜகஸ்தானை சேர்ந்த 6 பயணிகளும், கிர்கிஸ்தானை சேர்ந்த 3 பயணிகளும் பயணித்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலையின் ஆறாத வடு இன்று. கழுத்தில் பாய்ந்த கூரிய தடி, முதியவருக்கு நேர்ந்த கதி. இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கைவரிசையை காட்டிய யாழ்ப்பாண திருடர்கள். உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்த முன்னாள் அமைச்சர். விச ஊசி ஏற்றி கொல்லப்பட்ட பெண். கிடுக்குப்பிடி விசாரணையில் போலீசார். விபத்திற்குள்ளான விமானத்தில் இருந்த பயணிகள் குறித்து வெளியான தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.